பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் குக்கரில் சோம்பேறி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், எப்படி செய்யணுங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். ஒரு பழம் தக்காளி பெரிய பழமாக எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்துக்கிட்டேன். வெட்டிட்டு ஒரு 5 பச்சை மிளகா அதிலே போட்டேன். இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும், அதே ஸ்பூனில் கார்லிக் பேஸ்ட்டும் நம்ம போடணும். அதுக்கப்புறம் போட்டுட்டு இதே ஸ்பூனில் தான், வேறு எந்த ஸ்பூனில் இருக்கக்கூடாது, அதே ஸ்பூனில் கொஞ்சம் போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்பூனு கொஞ்சம் கார்லிக்கே கொஞ்சம் கம்மியாக கூட போடலாம், தப்பு இல்லை, நல்லாயிருக்கும். ஈக்குவலாகவும் மெஷர்மெண்ட்லேயும் போடலாம், தப்பு இல்லை. அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் போட்டது ஒரு ஸ்பூனு ஜிஞ்சரு, 3/4 ஸ்பூனு கார்லிக்கு போட்டுட்டு, அதுக்கு அடுத்தது கோகோனட் மில்க் எடுத்துக்கிட்டு ஒரு 100 ml கிட்ட ஊற்றுங்க. நல்லா ஊற்றிட்டு, உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிக்கிட்டு ஏலக்காய் ஒரு 3, ஒரு கிராம்பு ஒரு 4, பட்டை 2, ஒரு அன்னாசிப்பூ 2 இலை போட்டுக்கிட்டு, இதில் 1.5 ஸ்பூனு மிளகாத்தூள், 3 ஸ்பூனு மல்லித்தூள், சோம்பு 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, 3/4 ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன ஒரு பொடிக்கட்டு மல்லி போட்டு ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு பொடிக்கட்டு மல்லித்தலை போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நான் ஆயிலே ஊற்றலை பாருங்கள். நீங்கள் ஆயில் ஊற்றுறா இருந்தால் ஊற்றிக்கிங்க. நான் ஊற்றலை, எனக்கு பிடிக்காதுங்கிறனால தவிர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆயில் இல்லாமல் நல்லா சூப்பராக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமே, ஹை ஃப்ளேமே 15 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா சூப்பரான அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சக்கத்தாக இருக்கும், சாப்பிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஒரு தட்டு தட்டிடுங்க. வணக்கம்.